வணக்கம். மாமதுரை செய்திகள். மதுரையில் ஜனவரி 15, 16, 17 வரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் களைகட்டி வருகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 4.37 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மேம்படுத்தப்பட்ட உடல் கூராய்வு மையத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தமிழக அரசு அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்குவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை சேர்த்து நடத்த மத்திய அரசு திட்டமிட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: மக்கள் தொகை கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள மாநில முதல்வர்கள் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ள திட்டமிட்ட மத்திய அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் விரிவான நம்பகமான தரவுகளை பெற்று நலத்திட்டங்கள் உரியவர்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்திட வேண்டும். பல்வேறு மாநிலங்களில் ஜாதிய கட்டமைப்புகள் உள்ள வேறுபாடுகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு கவனத்துடன் கையாளப்பட வேண்டும். முக்கிய செயல்பாட்டில் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களின் பல்வேறு கண்ணோட்டங்களை இணைக்க வேண்டும். வழிமுறைகளை முடிவு செய்வதற்கு முன்பாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுடன் கலந்தாலோசிப்பது அவசியமானதாகும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பகுதிகளில் தமிழர்களின் வீரத்திற்கு அடையாளமான ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு ஜனவரி 15 அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குகிறது. ஜனவரி 16 பாலமேட்டில் நடைபெற உள்ளது. போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஜனவரி 17 அலங்காநல்லூரில் நடைபெற உள்ள போட்டியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றனர். இப்போட்டிகளுக்கு காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கான பதிவு ஆன்லைன் வாயிலாக ஜனவரி 7 மற்றும் 8 தேதி நடந்தது. அவனியாபுரத்தில் 3090, பாலமேட்டில் 5747, அலங்காநல்லூரில் 6210 என மொத்தம் 15047 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட 2415 காளைகள் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் அவனியாபுரத்தில் 1249, பாலமேட்டில் 1913, அலங்காநல்லூரில் 1472 என மொத்தம் 5234 வீரர்கள் பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 735 வீரர்கள் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு, மருத்துவம் ஆகிய துறை அலுவலர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படுவோர் ஆன்லைன் வாயிலாக QR கோடு போன்ற டோக்கன்களை பதிவிறக்கம் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டோக்கன் வைத்திருப்போர் மட்டுமே போட்டிகளில் பங்கு பெற முடியும். போலி டோக்கன்கள் மூலம் போட்டிகளில் பங்கேற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள்: இந்த ஆண்டுகளில் முதல் முறையாக போட்டிகளில் LED திரைகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்கோர் போர்டு அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு சுற்றிலும் பிடிகொடுக்காமல் வென்ற மாடுகள், பிடித்த வீரர்களின் விவரங்கள் எளிதில் அறியலாம். வாடிவாசலுக்கு வரும் முன்பே காளைகளுக்கும் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். மது அருந்திய வீரர்கள், உடல்நலம் குன்றிய காளைகள் அனுமதிக்கப்படாது. பார்வையாளர்களின் கேலரிக்குள் கூடுதல் பாதுகாப்பு வசதி, அவசரகால சிகிச்சை, நடமாடும் மருத்துவ குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 4.37 கோடியில் மேம்படுத்தப்பட்ட உடல் கூராய்வு மையத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தேசிய சுகாதார இயக்க நிதி மூலம் ரூபாய் 2.81 கோடியில் நிறுவப்பட்ட முழு உடல் பரிசோதனைக்கான மல்டி ஸ்லைஸ் CD ஸ்கேனர் பயன்பாட்டையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூடுதல் தலைமை செயலர் ப. செந்தில்குமார் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார், மதுரை தெற்கு தேர்வு சட்டப்பேரவை உறுப்பினர் மு. பூமிநாதன், மாநகராட்சி துணை மேயர் தி. நாகராஜன், அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவது தொடர்பாக அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள இடத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
தமிழக அரசு அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு DABS எனப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 3ஆம் தேதி அறிவித்தார். தொடர்ந்து 6ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கான அரசாணையை தமிழக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் பிறப்பித்துள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கடந்த 2003 ஏப்ரல் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2004 ஜனவரி 1ஆம் தேதி தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தையே தமிழக அரசு செயல்படுத்தியது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை விரிவாக ஆராய்ந்து தமிழகத்திற்கு பொருத்தமானதை பரிந்துரைக்க மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்தது. இக்குழு கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தன் பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது. கவனமாக ஆய்வு செய்த தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. இத்திட்டம் 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. அதன்படி அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் 50% மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதற்காக அரசு தங்கள் மாத சம்பளத்தில் 10% பங்களிக்க வேண்டும். இதற்கான கூடுதல் நிதியை தமிழக அரசு ஏற்கும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். ஓய்வு பெற்றாலோ அல்லது இறந்தாலோ 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்கப்படும். இந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன் ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். இம்மாதம் 1 முதல் தமிழக அரசு பணியில் சேரும் அனைத்து தகுதி உள்ள ஊழியர்களுக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாகும். ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதற்கு பின் ஓய்வூதியம் பெறும் அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் வருவார். கடந்த 1ஆம் தேதிக்கு முன் பணியில் இருந்த அனைத்து அரசு ஊழியர்களும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அல்லது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விரிவான விதிகள், சிந்தனைகள், செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் செயல்படுத்தலால் நடைமுறைகள் தனித்தனியாக அறிவிக்கப்படும். இவ்வாறு அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை இன்ஸ்டன்ட் கார்ப் லோன் ஸ்கீம் என்ற முறையில் செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தருமபுரியில் தொடங்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விண்ணப்பித்து சரிபார்ப்புக்கு பிறகு சில மணி நேரங்களிலேயே கடன் தொகையை வாங்கி கணக்கில் பெற முடியும். மேலும் இது தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: ஆன்லைன் விண்ணப்பம், விவசாயிகள் சேவை மையங்கள் அல்லது ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறலாம். கூட்டுறவு சங்கங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. விரைவான கடன் விண்ணப்பித்த அன்றே கடன் தொகையை வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். சில மணி நேரங்களில் கடன் கிடைக்கும். இணைப்பு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் PACA வழியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதிகபட்ச கடன் விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை கடன் பெறலாம். விரிவாக்கம் தருமபுரியில் முன்னோட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நோக்கம் விவசாயிகளுக்கு தேவையான நிதியுதவியை விரைவாகவும் எளிதாகவும் வழங்குவதே இதன் நோக்கம். விவசாயிகளின் கடன் பெறுவதற்காக நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், பயிர் சாகுபடிக்கு தேவையான நேரத்தில் நிதியுதவி கிடைப்பதை உறுதி செய்யவும் உதவுகிறது. இந்த திட்டமானது தமிழகத்தில் கிராமப்புற கடன் விநியோகத்தை நவீனமயமாக்குவதில் ஒருபடி முக்கியமாக கருதப்படுகிறது.